என் பேர் அபர்ணா. நான் உடுமல்பேட்ல இருந்து வரேங்க. குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறதுக்கு. எல்லாமே கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நான் ப்ரிப்பேரும் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு கேன்சல் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ணி திரும்பவும் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா திரும்ப எல்லா ப்ராசஸும் இன்னொரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தாங்க சொன்னாங்க. ஃபுல்லா எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 70% முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. क्वेश्चन पेपर எப்படி இருந்துச்சு? क्वेश्चन பேப்பர் ஓகேவா தான் இருந்துச்சு. மத்த எக்ஸாம் விட இந்த எக்ஸாமோட क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு? கம்பேரிட்டிவ்லி ஓகேவா ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு அந்த 10 செகண்ட் முன்னாடி வந்து எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றப்போ உங்களோட மனநிலை எப்படி? ஃபுல் ரொம்ப ரஷ் பண்ணி, அதாவது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ரொம்ப கேப் கம்மியாக தான் இருந்துச்சு. அதை ரஷ் பண்ணி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் வந்து கடைசி மினிட்ல வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம் ஆஃப்டர்நூனும் இருந்துச்சு, தமிழ் இருந்துச்சுங்க. அது இல்ல குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இருக்கு, அது இருக்கு. குரூப் 2A இது மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கறத சொன்னாங்க. இதுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கா எப்படி படிச்சீங்கன்னு உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என் பேர் தேவி. நான் திருப்பூர்லேருந்து தான் வரேன். அதாவது 12:25 அப்போ தான் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்துச்சு, தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 12:30 கிட்ட வரைக்கும் நாங்கள் எழுதிட்டோம். OMRக்கு ஓரளவு நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஏதோ வந்து சென்னையில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, அதனால கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட் டைம் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்திருக்கும். கொஸ்டின் பேப்பர் ஓரளவு பரவாயில்லாம தான் இருந்துச்சு. உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்னது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் எழுதியாச்சு, முடிச்ச பிறகுதான் வந்து சொல்றாங்க கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே, ஏன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ பேர் எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்க அந்த ஒரு நாளைக்காண்டி அப்படிங்கும்போது அதை நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த அரசினுடைய மெத்தன போக்குங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? இது சரியானபடி ஏன் இவ்வளவு பெரிய குளறுபடி? எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் படிச்சுட்டு இன்னைக்கு எக்ஸாம் எழுதலாம்னு வந்திருப்பீங்கல்ல? ஆமாங்க, எதிர்பார்க்கணும். மெத்தனை போக்குன்னு சொல்ல முடியாது, இன்னும் கவனமா வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சென்னை சென்டர்ல தலைமையகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் வந்து தவறுதலாகுதுன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஆயிடுது. எக்ஸாம் நடத்துறதுலயே இவ்வளவு குளறுபடி வந்துச்சுன்னா அப்ப ரிசல்ட், அதுக்கப்புறம் கரெக்ஷனு, இதுல எல்லாம் ஏன் குளறுபடி ஆகாது? ஏன்னா அதுல வெளிப்படைத்தன்மை நமக்கு தெரியாது இல்லையா? நாங்க நம்பி தானே வரோம், வந்து எழுதுறோம், வேலைவாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், இதுல எந்த ஃப்ராட் எதுவுமே நடக்காதுன்னு தானே வரோம். ஸோ அது தலைமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றது ரொம்ப சோகமாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஆனது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்காக ஒரு 40 டேஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஃபேமிலி, இப்போ எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர கவர்மெண்ட்டை இதே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும். ஏன்னா அடுத்து இது எப்போன்னு தெரியாமல் எங்களோட பிளானிங்கே வந்து ரொம்ப இதாகுது. ஸோ அந்த டைம்ல எல்லாம் அதுவும் பிகினிங்கில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறது இன்னும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. கொஞ்சம் ஃப்யூச்சரில் ப்ராப்பராக பிளான் பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மோரோவர் எங்களுக்கு வந்து எப்போவுமே ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நடுவில் ஒரு 60 டேஸ் to 70 டேஸ் கேப் இருக்கும். இந்த டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது எலெக்ஷன்னால அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப 40 டேஸில் நாங்கள் எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அந்த டைமிங், படிக்கிற டைமிங்கும் மோர் தென் 10 ஹவர்ஸ்க்கு மேலே படித்து தான் நாங்கள் வந்தோம். அதை திடீர்னு இப்படி கேன்சல் பண்ணது ஒரு நல்ல விஷயம் இல்லை. இனிமேல் ஃபியூச்சர்ல கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு வாங்க. நாங்க வந்து தாராபுரம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். பால்யா நாச்சியார் என் பேர்.